தமிழ் பிரபல நடிகையான சுகன்யா 1991 புதுநெல்லு புதுநாத்து என்ற படம் மூலம் அறிமுகமானவர்னு உங்களுக்கு தெரியும். சின்ன கவுண்டர், இந்தியன் போன்ற பிரபலமான படங்கள்ல நடித்து மக்களோட பேராதரவை பெற்ற நடிகை குறித்து 1996 சன் நெட்வொர்க்ல ஒரு வீடியோ ஒளிபரப்பாகுது. அதுவும் நக்கீரன் கோபால் மறைந்த சந்தன கடத்தல் வீரப்பனோட ஒரு நேர்காணல் எடுக்கிறாரு. அந்த நேர்காணல்ல முன்னாள் பிரதமர் பி.வி. நரசிம்மராவ் அவர்களுடைய மகனோட ஒரு முறையற்ற தொடர்புல சுகன்யா இருந்ததாக அந்த வீடியோ பதிவுல வருது. இதை குறித்து தான் கண்டனம் தெரிவித்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, சென்னை சிவில் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க. அப்படி வழக்கு தொடுக்கும் போது கட்டாயம் இது தவறுன்னு சிவில் நீதிமன்றம் உறுதி செய்து அவர்களுக்கு சன் நெட்வொர்க்குக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்ததோடு மட்டுமல்லாம அதை மறு ஒளிபரப்பு செய்யக்கூடாதுன்னு 2015 தீர்ப்பு சொல்றாங்க. இதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யறாங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு சுகன்யாவிற்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம் அப்படின்னா, சன் நெட்வொர்க் செய்தது மிகவும் தவறு. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு எடிட் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஒருவர் மீது அவதூறான கருத்துக்களை நாம் உருவாக்கும் போது இது உண்மைதானா என்று ஆராய வேண்டிய பொறுப்பு அந்த செய்தி தொடர்பாளருக்கு இருக்கிறது. அப்ப அந்த செய்தி நிறுவனம் வேண்டுமென்றே சன் நெட்வொர்க் நிறுவனம் தன்னுடைய டிஆர்பி ரேட்டை இன்க்ரீஸ் செய்யணும் என்ற நோக்கத்தோடு இந்த செய்திகளை வெளியிட்டு அவர் மீது அவதூற பரப்பி இருக்கு. இதை எடிட் செய்யக்கூடிய அதிகாரம் இருந்தும் இந்த தவறை செய்ததுனால அவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியதனால இந்த இழப்பீட அவங்க கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. மீண்டும் மறு ஒளிபரப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 30 ஆண்டுகள் சட்ட போராட்டம் நடத்திய சுகன்யாவுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. 2002 ஸ்ரீதரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில குடியேறினாங்க. ஆனாலும் கூட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்து டைவர்ஸ் பெற்றுக்கொண்டு இப்ப தனியாக வாழ்ந்து வருகின்ற அந்த சுகன்யா என்ற பெண்ணுக்கு கிடைத்த ஒரு நீதியாகவே இது பார்க்கப்படுகிறது. ஊடக நிறுவனங்கள் வெறும் தகவல் பரப்பும் செய்தி ஊடகங்களாக மட்டும் இல்லாமல் எதையும் ஆராய்ந்தறிந்து உண்மை தகவல்களை மட்டும் கொள்ளக்கூடிய ஊடக தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்க வேண்டும் என்று நீதியரசர்கள் இந்த தீர்ப்பிலே கருத்து தெரிவித்துள்ளனர். எனவே சமூக ஊடகங்களானாலும் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களானாலும் ஊடக தர்மத்தை கடைபிடித்து ஒருவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய தகவல்களை உண்மைத்தன்மையை சரிபார்த்து வெளியிட வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இதை இனி வரும் காலங்களில் ஊடகங்கள் கடைபிடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற பரபரப்பான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆலம் லைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.